சென்னை மௌலிவாக்கத்தில் நொறுங்கி விழுந்த கட்டடத்துக்கு அனுமதி அளித்தது தொடர்பான சந்தேகங்களுக்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று திமுக பொருளாளர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மௌலிவாக்கத்தில் கடந்த சனிக்கிழமையன்று நொறுங்கி விழுந்த 11 மாடி கட்டடத்தில் தொடர்ந்து மீட்புப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. செவ்வாயன்று காலை திமுக பொருளாளர் ஸ்டாலின் மீட்புப் பணிகளை நேரில் பார்வையிட்டார். இவ்விபத்தில் முறையான விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கட்டட அனுமதி தொடர்பான சந்தேகங்களுக்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் ஸ்டாலின் கேட்டுக் கொண்டார். அதை மக்களிடத்திலே வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு அரசுக்கு உண்டு என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், இதுபோன்ற சம்பவங்கள் மேலும் நடைபெறக்கூடாது என்பதற்காக அரசு இதில் கவனமாக இருந்து முழு கவனத்தை செலுத்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களிடத்திலே பல சந்தேகங்கள் இருக்கிறது. அது மட்டுமல்ல, உங்களைப் போன்ற ஊடகங்களும் அந்த சந்தேகத்தை எழுப்பிக் கொண்டிருக்கிறது. எனவே அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொன்னால் முறையான விசாரணை வைத்தால்தான் உண்மை வெளியே வரும். இவ்விபத்தில் மேலும் 20க்கு மேற்பட்டோர் இடிபாடுகளுக்குள் சிக்கி இருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. இந்நிலையில் இடிந்து போன கட்டடத்தின் கட்டட வடிவமைப்பாளர் விஜய் மகோத்ரா அங்கீகாரம் பெற்ற கட்டட வடிவமைப்பாளர் அல்ல என்ற தகவல் வெளிவந்துள்ளது. தேசிய கட்டடவியல் கவுன்சில் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் விஜய் மகோத்ரா தங்களிடம் அங்கீகாரம் பெறவில்லை என்று கூறியுள்ளது.